ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு முக்கியமான சிலபஸ் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும், லாஸ்ட் டைம் எழுதும்போது பார்த்திங்கன்னா குரூப் 2 ப்ளஸ் குரூப் 2A ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எல்லாமே வந்து காமனாக எழுதணும். சரிங்களா? இப்போது இந்த டைம் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, குரூப் 2 2Aவுக்கு ப்ரிலிமினரி சேமாகவும் மெயின்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி பிரிச்சுருக்காங்க. சரியா? மெயின்ஸ் வந்து தனித்தனியாக வைக்க போகிறதா. ஸோ அப்போ மெயின்ஸ் வந்து தனித்தனியாக வைக்கும்போது குரூப் 2வுக்கு தனியாக, சரியா, குரூப் 2வோடைய சிலபஸ் தனியாகவும் மெயின்ஸ் சிலபஸு, குரூப் 2Aவுக்கு தனியாக மெயின்ஸ் சிலபஸும் இப்போ அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரிவைஸ் பண்ணி அந்த சிலபஸோடைய 2A சிலபஸ் போட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ அதுக்காக தான். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் 2ல் குரூப் 2A சர்வீசஸ்க்கான சிலபஸ் இது. சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பேப்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 50% கொஷின்ஸ் இருக்கும். அதாவது 200 கேள்விகள் கேட்க போகிறாங்க. சரிங்களா? அதில் 50% கேள்விகள்னால் 100 கேள்விகள் எதுலேயே போயிட போகுது அப்படின்னா இனிமேல் ஜிஎஸ். முன்னாடி ப்ரிலிமினரிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் தமிழில் 100 அல்லது இங்கிலீஷில் 100, ஆர்எல்ஸ் வந்து ஜிஎஸில் போகும்போது 75 ஜிஎஸ்சி 25 மேக்ஸ் அப்படி இருக்கும். இனிமேல் அப்படி இருக்க போகிறது இல்லை, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ப்ரிலிமினரியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி ப்ரிலிமினரி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ப்ரிலிமினரியில் செலக்ட் ஆகி மெயின்ஸ் போகிறவங்க அங்கே 200 கேள்விகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பாருங்கள். 200 நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே ஒரு 100 கேள்விகள், அடுத்து ஒரு 100 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 100 கேள்விகள் தான் எதில் இருக்க போகுது அப்படின்னா ஜிஎஸ்ல இருக்க போகுது. இதுவுமே பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது. சரியா? 12th ஸ்டாண்டர்ட் ஆர்எல்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல்ஸில் இருக்க போகிறது கிடையாது. டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இது எல்லாமே இருக்க போகுது. அண்ட் தென் இந்த 100 கொஷின்ஸை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 கேள்விகள் ப்ளஸ் 40 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 கேள்விகள் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இருக்கும். சரிங்களா? மேக்ஸில் ரீசனிங்ஸு, ஆல்ஃபபெட்டிக்கல்ஸு இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 40 கேள்விகள் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 60 தமிழ் கேள்விகள், இது வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் 100 ஜிஎஸ் போயிட்டு தான் 100 தமிழ் ஆர் இங்கிலீஷில் பிரிக்கும் போது வந்து இங்கே ஒரு 60 தமிழ் ஆர் இங்கிலீஷு, மீதி இருக்கக்கூடிய 40 வந்து ரீசனிங் கொஷின்ஸு. சரியா? இப்படி தான் வந்து 200 கேள்விகளை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த 200 கேள்விகளில் இந்த 60 கேள்விகள் தமிழ் கேட்குறாங்க பாருங்க, அதில் முழுக்க வந்து நாம் குரூப் 4 குரூப் 2 இதுக்கெல்லாம் படித்தோம் இல்லையா, அந்த இலக்கண பகுதி மட்டும்தான், ஒன்லி எந்த பார்ட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த 60 கேள்விகள் தமிழில் கேட்க போகிறது அல்லது இங்கிலீஷில் கேட்க போகிறதுக்கு இலக்கணம் மட்டும். இங்கிலீஷாக இருந்தால் தமிழாக இருந்தால் இலக்கணம், இங்கிலீஷாக இருந்தால் கிராமர் மட்டும். சரிங்களா? நல்ல சிலபஸை புரிஞ்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை முன்னாடியே உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரிச்சிடணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். 200 கொஷின் இருக்குது, அதில் 100 பிரிக்கிறாங்க. இந்த 100 கேள்விகள் எதுனா முழுக்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். நம்ம எப்படி 75 கேள்விகள் எழுதணும் அந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 100 கேள்விகள் போயிடுது. இந்த 100 கேள்விகளை இன்னும் 100 கேள்விகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, தமிழ் 100 கேள்விகள் தமிழ் 60 கேள்விகள் அல்லது அது இங்கிலீஷாக கூட இருக்கலாம், உங்கள் விருப்பம் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ரீசனிங்கில் பார்த்திங்கன்னா 40 கேள்விகள், மொத்தம் 100 கேள்விகள் எழுதால் மொத்தம் 200 கேள்விகள். இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் எங்கெங்கே இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஜிஎஸ்க்கு வந்து மொத்தம் ஒரு 5 யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. சரியா? நம்ம இன்னும் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து டீப் அனலைஸ் அப்புறம் பண்ணலாம். அந்த முதல் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதே போல் தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழ் சமுதாய வரலாறு, தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் இதுக்குள்ளார இருக்க போது. உள்ளே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனித்தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். அடுத்து 2வது யூனிட்டாக எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த தமிழ்நாடு ஓரியன்டான அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படி பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாவே நம்ம முதல்ல எதை பற்றி தான் பார்க்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பேஸில் பார்க்கணும். இந்த கான்ஸ்டியூஷன் சிலபஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், நம்ம ப்ரிலிமினரிக்கு படித்த கான்ஸ்டியூஷன் சிலபஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. அண்ட் தென் அது கூடவே சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து யூனிட் 9ல் படிச்சிருப்போம். சரியா? தமிழக நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனையும் இதில் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படுன்றதை கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 20 கொஷின்ஸ் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ் சொசைட்டியில் தமிழ் சமுதாய வரலாறில் கேட்டுருவாங்க 20 கொஷின்ஸு. அண்ட் தென் இந்த 30 கேள்விகள் எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்ஸ் ரெஃபரன்ஸ் அது இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பற்றி அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் தமிழக நிர்வாகம் இதில் கேட்டுருவாங்க 30 கேள்விகள். அண்ட் தென் பாருங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சரியா? இதெல்லாம் நம்ம மெயின்
மெயின்ஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். குரூப் 2 2A எழுதும்போது மெயின்ஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த கொஷின்ஸ் படிச்சிருப்போம். அதிலிருந்து ஒரு 15 கொஷின்ஸ். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4வது யூனிட்லேருந்து நமக்கு 20 கேள்விகள் கேட்பாங்க. அது எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. முழுக்க வந்து தமிழ்நாட்டை பற்றி மட்டும். சரியா? தமிழ்நாட்டுடைய எக்கனாமி ப்ளஸ் சோஷியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. இதில் வந்து ஒரு 20 கேள்விகள் கேட்பாங்க. அண்ட் தென் 5வதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபி பற்றி. இதுவுமே ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு தான். சரியா? தமிழ்நாட்டுடைய புவியியல் ப்ளஸ் என்விரான்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் புவியியல் அமைப்பு, அதோடைய என்விரான்மெண்ட்டு, பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துல இருந்தும் ஒரு 15 கேள்விகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது எல்லாமே சேர்த்து மொத்தம் எத்தனை கேள்விகள் அப்படின்னா 100 கேள்விகள் முடிஞ்சது. இதுக்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே பார்ட் பியில் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்ட் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 40 கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கொடுக்க போகிறாங்க. சரியா? அதில் ஒவ்வொன்றா பாருங்கள், அனலாகி கொடுத்துருப்பாங்க. சரியா? எத்தனை டாபிக் கொடுத்துருக்காங்க, மேக்ஸில் மட்டும்தான் மொத்தம் 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. அனலாகி இருக்கும், கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், கோடிங் டிகோடிங் இருக்கும், அப்புறம் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? இவங்க எந்த உறவு முறை, அவங்க என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? பசில்ஸு, அப்புறம் டைஸ் கணக்குகள் இருக்கும், டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்ஸு, அரித்மெட்டிக்கல் ரீசனிங்ஸு. அண்ட் தென் பாருங்கள், வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டுபிடிக்கிறது, கேலண்டர் கணக்குகள், அப்புறம் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸு. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடியது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து மிஸ் ஆகிருக்கும், அதாவது எழுத்தோ எண்ணோ ஒரு பிக்சரோ அதை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. லாஜிக்கல் ரீசனிங்ஸ் கொஷின்ஸு, ஃபிகரல் சீரியஸ், அதாவது படம் பார்த்து அது வந்து நம்ம அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது. இந்த முக்கோணம் 3 போட்டு ஒரு வட்டம் போட்டு அடுத்தது வந்து ஒரு 3 முக்கோணம் கொடுத்துட்டு அடுத்து என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வட்டம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிகரல் சீரியஸு, நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸு, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், இது பேஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. அப்புறம் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸு, சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸு, வேர்ட் பில்டிங்ஸு அண்ட் அதுதான் இயர் அப்படிங்கிறத வந்து FBSன்னு எழுதலாம். அப்போ வேறு ஒரு வேர்ட் கொடுத்துட்டு என்ன எழுதலாம், ஈக்கு அப்புறம் F, ஏக்கு அப்புறம் B, ஆருக்கு அப்புறம் S, அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேர்ட் பில்டிங்கு. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன்ஸு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துட்டு அது வந்து சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி. அப்புறம் அட்ரஸ் மேட்சிங்கு, மிரர் இமேஜஸ்ஸு. சரிங்களா? இப்போ மிரர் இமேஜில் பார்த்திங்கன்னா, இப்போது மிரர் வந்து நம்ம வந்து பொருளுடைய அடிப்பகுதியில் வைக்கிறோமா, பொருளுடைய வலப்பக்கம் வைக்கிறோமா, பொருளுடைய இடப்பக்கம் வைக்கிறோமா, அந்த பேஸில் வர கொஷின்ஸ். சரியா? அந்த மிரர் இமேஜ் எப்படி இருக்கும். அடுத்தது எம்பெண்டட் ஃபிகர்ஸு, விஷுவல் ரீசனிங்ஸு. சரியா? ஒரு பிக்சரை பார்த்து அதுக்கான ரீசன் இது பண்ணுற மாதிரி. அப்புறம் ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன்ஸு, அப்புறம் ஸ்கொயர் காம்ப்ளீஷன்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியதில் ஒன்லி வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெவலுக்கு ரொம்ப வந்து சிம்பிளிஃபைடான கொஷின்ஸ் தான் இதில் கேட்பாங்க. அடுத்தது பார்ட் சியில் கேட்கக்கூடிய கேள்விகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 60 கொஷின்ஸு. அது பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க. ஆர்எல்ஸ் நம்ம இந்த இடத்துல ஜென்ரல் இங்கிலீஷும் எடுத்துக்கலாம். தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன எந்தலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, இலக்கணத்துலேருந்தும், இங்கிலீஷ் அப்படின்னு எடுக்கும்போது கிராமர்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருத்துதல் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் நமக்கு ஒரு 21 தலைப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த கிராமரில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது முழுக்க நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு, குரூப் 4 அண்டு குரூப் 2வில் ப்ரிலிமினரியில் படிக்கிறோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கான சிலபஸ் தான் முழுக்க இதில் இருக்கிற 21 டாப்பிக்கும். சரிங்களா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரீசனிங்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்சில் மொத்தமாக 100 கேள்விகள் அப்படின்றதுனால நம்ம ஜிஎஸ் தான் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யாராவது வந்து குரூப் 2A இதை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிலிமினரி படிக்கும்போதே எதெல்லாம் வந்து மெயின்ஸ்லேயும் இருக்கக்கூடிய கான்செப்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் மெயின்ஸுக்கும் வந்து டெய்லியும் ஒரு 1 hour 2 hourன்னு மெயின்ஸுக்குன்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இருந்து படிச்சிங்கன்னா தான் மெயின்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் அந்த சிலபஸ் வந்து நம்ம குரூப் 4க்கு படிப்போம், குரூப் 2க்கு 2Aக்குன்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் இங்கே வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆழ்ந்து படிக்க வேண்டியது. ஜிஎஸ்சில் 100 கேள்விகள் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா படித்தா தான் வந்து நம்மளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஒரு ஃபஸ்ட் டே செகண்ட் டே கவுன்சிலிங் போக முடியும். யாராவது வந்து குரூப் 2A அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட போகிறோம் இன்னையிலேருந்து. அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.